Hello, 8th standard. This is John here. Today we go inside the exercise 4.3. The first one is fill in the blanks. So we are studied about what is the compound interest, and simple interest difference here. Compound interest half yearly, quarterly, everything. So here we going to use some of the formulas in the sums now. The compound interest on rupees 5,000 at 12% per annum for 2 years, compounded annually only. ஓகே ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து வட்டி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காம்பவுண்ட் டெஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் சிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ சியோட ஃபார்முலானது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ ஒரு நாள் ஒன்று பண்ணுவோம். ஸோ காம்பவுண்ட் டெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் வாட் வி ரைட் ஹியர் வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் கிவன் ஹியர். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் வாட் இஸ் இட் இஸ். ஸோ வி கோ வித் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் so first subdivision here is, so what is the principal amount given? So capital P is equal to எழுதிக்கணும். ஒவ்வொரு சமமே நம்ம எழுதணும். ஸோ 5,000 ஓகேவா எழுதிக்கோங்க. ஒரு ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை நம்ம ஆர்னு எழுதுவோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் 12%. ஓகேவா. அடுத்து வந்து அவன் இயர்ஸ் இயர். ஸோ n is equal to n தான் அவன் இயர்ஸை சொல்லுவோம். ஸோ n is equal to 2 years. ஸோ y r is 2 years. ஸோ இதுதான் அவன் கொடுத்த இது வச்சு நம்ம காம்பவுண்ட் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ காம்பவுண்ட் டெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? காம்பவுண்டோட ஆனுவலின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து வாட் இஸ் இட் இஸ். ஸோ when interest is compounded annually we have a is equal to p into 1 plus r by 100 the whole power. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காம்பவுண்ட் டெஸ்ட்டோட ஃபார்முலானது அமௌண்ட் மைனஸ் அதையும் நம்ம கல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா what is a is equal to, so a is equal to what is the principal amount here? The principal amount is 5,000. So it is 5,000. So 5,000 into what is it is 1 plus what is r? R we know it is 12%. So it is 12 by 100. What is the n value? N value is 2. So we write this one as 2 here. So அதெல்லாம் முதல்ல நம்ம எழுதி வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ வாட் வி காட் த ஆன்சர் ஹியர் இஸ் இட் இஸ் 5,000. ஓகே. ஸோ now we take here LCM now. So what is the LCM here now? ஸோ இங்கே 100 எடுத்தோம்னா இங்கே 100 வந்துடும். இப்போ இங்கே 100 போட்டோம்னா இங்கே மேலே மட்டும் இங்கே 100 மட்டும் பண்ணணும். அப்போ 100 + 12 வந்து 112 ஆயிரும். ஸோ 112 by 100 ஆயிரும். ஓகே. ஸோ 100 மேலே வந்து இந்த ஹோல் ஸ்கொயர். அப்போ தனித்தனியாக பிரிச்சு எழுதிடுவோமா? பிரிச்சு எழுதிட்டோம்னா அப்போ நம்ம கேன்சல் பண்ணணும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஸ்கொயரில் வச்சுட்டு நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 5,000 into what is it is 112. ஸோ 112 by 100. ஸோ ரெண்டு எழுதிக்கும். ஸ்கொயராக நம்ம 2 தடவை தான் எழுதுவோம். இப்போ அதான் ப்ரீவியஸ் சாப்டர் நல்லா படித்தா தான் நம்ம இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இட் இஸ் 112 by 100. ஏன்னா இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இட் இஸ் 112 by 100. இப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா. கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 0 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 0 கேன்சல். அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 0வும் இந்த 0 கேன்சல் பண்ணலாம். கடைசி 0 இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 தான் இருக்குது ரிமைண்டிங். சரி, இப்போ இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். இதான் ஈவன் நம்பர்ஸ். 2 5 are 10. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து இங்கே 1. அப்போ 12 ஆயிடுச்சு. ஸோ இது 56. ஸோ அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கணும்னா அப்போ ஸோ 112 into 56 is equal to, so 112 into what is that is 56 is equal to, so it is 6,272. Okay, so we write the answer as is equal to 6,000 it is 72. So because it is an amount here, you have to write always here what is it is
rupees 6,272 rupees. ஆனால் அவங்க அமௌண்ட் கேட்கல, அவங்க கேட்டது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் that is CI is equal to what is that is amount minus principal. So A minus P. So amount என்னது, அமௌண்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், that is 6,272 rupees minus இந்த பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது என்னது, that is your 5,000. So that is 5,000 ஒன்று சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா, your will get the answer as what is that is 1,000. அப்போ அந்த ஆன்சர் இங்கே எழுதுறேன், it is 1,272. ஸோ 6 minus 5 வந்து what is that is 1 தான், அதையுமே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ 6,272 minus 5,000 சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1,272 வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர். ஸோ ரைட் த ஆன்சர் ஹியர் லைக் திஸ். வாட் இஸ் இட் இஸ் rupees. Write the answer as rupees. We usually write this as R as capital. So rupees, what is this? 1,000, comma, so 272 rupees is your answer for the first one. Okay. Now we go for your second subdivision. The compound interest on rupees 8,000 at 10% per annum for 1 year, compounded half yearly is dash. They ask the question like this. So இதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் போன கொஸ்டினில் காம்பவுண்ட் ஆனுவலையும் கொடுத்துருப்பாங்க. ஆனுவலைன்னா நமக்கு கடைசியாக 1 இயர்க்கு அப்புறம் வர்றது, ஹாஃப் இயர்லினா அப்போ பாதியாக வர்றது, 6 months வர்றது தான். சரிங்களா? அப்போ ஆனால் அந்த கால்குலேட் பண்ண வந்து 1 year கால்குலேட் பண்ணணும். அதுக்குன்னு வந்து வாட் இஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் வி ரைட் ஹியர் what are the things they are given. Okay. So what is the second subdivision now? So second subdivision பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் rupees, what is it? It is 8,000 rupees. ஸோ 8,000 rupees கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா R is equal to, ஸோ R is equal to how many is given? It is 10% per annum. PAன்றது per annum 1 yearக்கு. ஸோ இது 10% அப்படின்னு மாதிரி. ஓகேங்களா? இதில் பிஏன்னு எழுதுனா கூட ஓகே தான், பிஏன்னு எழுதிக்கலாம். ஸோ ஹியர் வாட் இஸ் இட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப்லி. அவனா இங்கே வந்து 1 year தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே டேரெக்டாகவே நம்ம வந்து இந்த n is equal to 1 year எடுத்து எழுதலாம், இல்லை n is equal to 2 years எடுத்து பழைய ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதனால n is equal to 1 year வேணும். ஸோ 1 is equal to 1 year. ஓகேப்பா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா காம்பவுண்டட் ஹாஃப் வேலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் இட் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, we have A is equal to P into 1 plus R by 200 the whole power 2n. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்டட் ஹாஃப் வேலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் நமக்கு இந்த 1 வருதோ அந்த 1 போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ கேன் யூ கோ த சம் இன்சைட்? நவ் we write here what is it is A is equal to. அப்போ இங்கே என்ன கொஸ்டினில் கேட்டுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டுக்காங்க. அப்போ திருப்பி நம்ம CI is equal to A minus P பண்ணணும். ஸோ A is equal to P என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இட் இஸ் 8,000. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 இன்ட்டு வாட் இஸ் இட் இஸ் 1 ப்ளஸ் R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 10%. ஸோ இட் இஸ் 10. ஓகே. ஸோ பிகாஸ் இட் இஸ் ஹாஃப் இயர்லி, so we write this one as by 100 by 200 the whole power 2 into what is it is the n value என்னது, அது 1 year. அப்போ 2 into 1. so 2 into 1 வந்து 2 நமக்கு தெரியும். so here we go into the sum. Here is we get the answer like this. so it is what? so it is 8,000. so 8,000 into what is it is இப்போ 200 எதுக்கு மாதிரி இங்கேயும் 200 எடுக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 200 மல்டிப்ளை பண்ணுவோம், அதுதான் எல்சிஎம் மெத்தட். ஸோ 200 + 10 வந்து எவ்வளோ ஆகும்? 210 ஆயிரும். ஸோ இட் இஸ் 210 by 200 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம 0 கேன்சல் பண்ணிடுவோம், ஸ்கொயருக்குள்ளே கேன்சல் பண்ணுவோம். இங்கேருந்து இங்கே கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது 8,000 நம்ம எப்படி சொல்லி, ஸோ 8,000 இன்ட்டு ஸ்கொயர் இருக்கனால நம்ம என்ன எழுதலாம்னா இட் இஸ் 21 by 20. ஸோ 21 by 20 இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் 21 by, ஸோ 2 times நம்ம எழுதிக்கலாம், ஏன்னா மேலே ஸ்கொயர் இருக்குது.
ஓகேவா? அப்போ இது இப்போ 0 கேன்சல் பண்ணிக்கலாம், 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணணுமா, 240 சார். ஸோ 240 சார் 80. அடுத்து என்ன பண்ணலாம், திருப்பி இந்த 2 கேன்சல் பண்ணலாம். பண்ணி இங்கே ஆன்சர் பண்ணிங்கன்னா இது ஆன்சர் வந்து 20 வரும். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 20 into 21 into 21. ஸோ உங்களோட ஆன்சர் என்னவா வரும்னா வாட் இஸ் தட் இஸ் லெட்ஸ் செக் நவ். ஸோ அதுதான் மொத்தம் ஆன்சர் தான், டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதையும் ஆட் பண்ணி பார்ப்போம், மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 20 into 21 into 21 ஈக்குவல் டு 8820 வரும். சரிங்களா? ஸோ இப்போ 8820 தான் உங்களோட ஆன்சர். அப்போ நம்ம ஏதாவது ருபீஸ் எழுதிப்போம், ஏன்னா அது அமௌண்ட்டு. ஸோ திஸ் 8000 வாட் இஸ் தட் இஸ் 820. 8,8,820 இதுதான் உங்களோட அமௌண்ட். நான் கண்டிப்பாக சொன்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னா சிஐ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அப்போ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து 8,820 rupees. ஸோ 8820 மைனஸ் வாட் இஸ் தட் இஸ் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது 8,000. அப்போ 8,000. அப்போ 8,820 ரூபாவில் 8,000 கழிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ வரும் மிச்சம், அது 820 தான் வரும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் ஆச்சுன்னா, ஸோ த ஆன்சர் இஸ் ருபீஸ் வாட் இஸ் இட் இஸ் 820 is your answer. If you want to check, you can check using the calculator. So it is 8820 minus 8,000. அப்படின்னா 820 தான் உங்கள் ஆன்சர். ஓகேவா? ஸோ த ஆன்சரை நம்ம இங்கே எழுதிக்கலாம். வாட் இஸ் செகண்ட் சொல்யூஷன். ஸோ அப்போ எழுதும் போது வாட் இஸ் தட் இஸ் யூ ஹேவ் டு ரைட் ஆல்வேஸ் ருபீஸ் ஹியர். ஸோ ருபீஸ் வாட் இஸ் தட் இஸ் 820 is the rupees. இது இந்த மாதிரி எழுதலாம், இல்லைன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்கே கூட இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ we have finished the second subdivision. Now we go for exercise 4.3, third subdivision. The annual rate of growth in the population of a town is 10%. If its present population is 26,020, then the population 3 years ago was. ஸோ கொஸ்டின் நல்லா கவனிக்கணுங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து ரேட் ஆஃப் க்ரோத் வந்து பாப்புலேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு டவுனில். இப்போ கரண்ட்டு இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். அதாவது அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். தென் பாப்புலேஷன் 3 years ago வாஸ். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாப்புலேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா வாட் இஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் வி டேக் ஹியர் த தேர்ட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வி ரைட் வாட் ஆர் த கிவன் டேர்ம்ஸ். அப்போ அது வந்து நம்ம அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது 26,620 ரூபா பாப்புலேஷன் இப்போ இருக்குது. அப்போ இதில் ருபீஸ் எழுத மாட்டோம், ஏன்னா அது பாப்புலேஷன். அதனால் அந்த கேல்குலேட் சம்ம செய்யும் போது கேல்குலேட் செய்யணும். அடுத்து வந்து இது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கணும். அப்போ n is equal to வாட் இஸ் தட் இஸ் n is equal to 3 years ago அப்படின்னா பின்னோக்கி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது வாட் இஸ் தட் இஸ் 3 years. ஓகே, எழுதிக்கிட்டேன். அடுத்து வேற கொடுத்துருக்காங்களா 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர் வந்து என்னன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 10%. ஓகேவா? ஸோ இது 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 3 years முன்னாடி இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக 26,620 கம்மியாக தான் இருக்கும். பாப்புலேஷன் போயிட்டே தான் இருக்கும், 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அதே யூஸ் பண்ணணும். அமௌண்ட் இந்த சைடில் வந்து நம்ம கல்குலேட் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அமௌண்ட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர். இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி இதில் எவ்வளோ பாப்புலேஷன் இந்த பிஏ வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஏயோட வேல்யூ என்னது? ஸோ ஏயோட வேல்யூ இப்போ இருக்க பாப்புலேஷனோட வேல்யூ என்னது? ஸோ இட் இஸ் 2,660. ஓகேவா? அது வந்து நம்ம அமௌண்ட் இப்போ இருக்கிறது. நான் பிரின்சிபல் வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் பின்னு எழுதிக்கிறேன். ஸோ பி இன்ட்டு வாட் இஸ் இட் இஸ் 1 + ஆர் என்ன வேல்யூ 10%. ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஆர் வந்து 10% தான் வேல்யூ. 10 / வாட் இஸ் இட் இஸ் 100 த ஹோல் பவர் வாட் இஸ் இட் இஸ் என்னன்ற வேல்யூ வந்து 3 years பிஃபோர் தான் நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம மைனஸ் போட மாட்டோம், ப்ளஸ் தான் போடணும். ஏன்னா இதில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. சாரி, அமௌண்ட் இல்லை, இந்த பாப்புலேஷன். இந்த விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹியர் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த உள்ள பேக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். சால்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா
நமக்கு இந்த பியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணணும்னா வாட் இஸ் தட் இஸ் திருப்பி இங்கே 2660 பாப்புலேஷன் ஈக்குவல் டு வாட் இஸ், இப்போ இங்கே 100 மேலே 100 மல்டிப்ளை பண்ணணும். அதான் வந்து நம்ம எல்சிஎம் மெத்தட். ஸோ 100 + 10 இஸ் 110. அப்போ என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் 110 by 100 அப்படின்னு வந்து 110 by 100 the whole power 3 ஆயிடும். ஓகேவா? இப்போ மொத்தமாக அந்த ஃப்ராக்ஷன் ஃபுல்லாக அந்த கொண்டு போயிடலாம். இப்போ டினாமீட்டர் எல்லாமே நியூமீட்டராக மாறிடும், நியூமீட்டருக்கு எல்லாமே டினாமீட்டராக மாறிடும். அப்போ இங்கே வந்து டேரெக்டாக எழுதாமல் I go and write this as which is equal to the population is, that is the population before 3 years. ஸோ P is equal to போட்டு இந்த மொத்த ஃப்ராக்ஷனையும் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ டினாமீட்டருக்கு எல்லாமே நியூமீட்டராக மாறிடும். அதுக்கு முன்னாடி இந்த 0 கேன்சல் பண்ணிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கேன்சல் பண்ணால் 11/10 மட்டும் கேன்சல் பண்ணும். ஸோ இட் இஸ் 2 6, அது அப்படியே தான் இருக்கும். 26620. இப்போ இந்த டினாமீட்டர் எல்லாமே நியூமீட்டர் வந்துடும். ஸோ இன்ட்டு 10 இன்ட்டு 10 கியூப் இருக்கிறனால இன்னொரு 10 மட்டும் இன்ட்டு 10 the whole divided by what is it is இங்கே 11 கியூப் கீழே வரணும். ஸோ இட் இஸ் 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வந்துச்சு ஆன்சரு, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ எல்லாமே 0 சேர்ந்துடும். ஓகே, ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுவோம்னா ஸோ யூல் கெட் தி ஆன்சர் as 26620 into 100 into 10. Okay. The 10 tens are 100 into 10. Okay. So this is the value. So it is what? 2662 0 1 2 3 4. This is the value. So it is what? 2662. இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சார். 1 2 3 4 0. ஸோ 0 0 0 0. ஓகேவா? ஸோ ஹோலோட பை 11 சார் 121 நமக்கு தெரியும். அப்புறம் 121 11 சார் 1331. ஸோ செக் ஹியர். ஸோ இட் இஸ் 11 into 11 into 11 is equal to 1331 தான். ஓகேவா? ஸோ 11 கியூப்ன்றது 1331. இட் இஸ் 1331. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம்னா 2 டேபிள் அடங்கிடும். 1331 into 2 is equal to 2662 அப்படின்னு வரும். இது மொத்தமாக இதை மட்டும் அடிச்சுட்டு இதையும் அடிச்சிங்கன்னா 2 ரிமைனிங் இருக்கும். அப்படியே எழுதுனீங்கன்னா அந்த ஆன்சர் will be what is 2. you carry this 0 0 0 0. so it is 0. so இங்கே 2000 வரணும்ல, 20,000 எடுத்துட்டு 0 0 0. ஸோ அப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட பாப்புலேஷன் எப்படி இருந்துச்சுன்னா 20,000 தான் இருந்திருக்கு. 10% தான் இன்க்ரீஸ் ஆகாதனால நம்ம தேர்ட் இயரில் அப்போ 26,620 இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆன்சர் இஸ் பாப்புலேஷன் ஃபார் 3 years ago was what is it is it is இங்கே ருபீஸ் எழுத மாட்டோம், 20,000 மட்டும் எழுதிக்கணும். 20,000. உங்கள் புக் ஆன்சரில் ருபீஸ் எழுதியிருப்பாங்க, ருபீஸை ஃபாலோ பண்ணாங்க, 20,000 எழுதிக்கணும். ஓகேவா? we finish the third subdivision. Now we go for exercise 4.3, the first sum, fourth subdivision. If the compound interest is calculated quarterly, the amount is found using the formula. What is the formula? So just formula தான் கிடைக்காங்க, இதில் கால்குலேஷன் தேவையில்லைங்க. நமக்கு தெரிஞ்சு குவார்ட்டர்லின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? குவார்ட்டர்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம 4 years ஃபார்முலா. ஸோ 4 years ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா வாட் இஸ் இட் இஸ் யூ ஹேவ் டு டூ ஹியர். ஸோ when the interest is compounded quarterly we have A is equal to P into 1 plus R by 400 வந்துடும். ஆப்பிள்னா 200, மேலே 2 போடணும், 2n வந்துடும். இங்கே குவார்ட்டர்லின்னா we write this one as. ஸோ அவங்க ஜஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா அமௌண்ட் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் த ஃபார்முலா. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எழுதணும். இந்த ஃபார்முலா இஸ் வாட் இஸ் இட் இஸ் யூ ஹேவ் டு ரைட் த ஃபார்முலா லைக் திஸ். we write like this. what is it is ரைட் பண்ணுறது போல நம்ம அப்படியே செலக்ட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் A into this one. This is the formula. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதிடுவோம். ஸோ இட் இஸ் A
இதுதான் ஆன்சர். இதுதான் அவங்க சொல்லுவாங்க. A is equal to P into 1 plus R by 400 the whole power 4n. இதுதான் வந்து இந்த ஃபோர்த் சப்டிஷனோட ஃபார்முலா. ஓகே, ஸோ ரைட் த ஆன்சர் லைக் ஒன்லி திஸ் ஒன். A is equal to P into 1 plus R by 400 the whole power 4n. Okay. Now we go for exercise 4.3, the first sum for sixth solution. The difference between the compound interest and the simple interest for 2 years for a principal of rupees 5,000 at the rate of 8% per annum is dash. So இதில் கேட்டுக்காங்கன்னா difference between the CA and SI for 2 years கேட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஃபார்முலா நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் மறந்துருக்கு, இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எழுது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படி சொல்லி சப்டிஷனில் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் P is equal to what is it is rupees what is it is 5,000. ஓகேவா? அடுத்து அட் ரேட் ஆஃப் 8% per annum. 8% per annum. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 8%. ஸோ இட் இஸ் 8% per annum. ஸோ இட் இஸ் PA. இன்னொன்று கண்டுபிடிச்ச கொஸ்டின் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிஏ அண்ட் எஸ்ஐ இருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிஏ எஸ்ஐ ஃபார் 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 இயருக்கு ஃபார்முலா கிடையாது, டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேங்களா? அப்போ 2 இயர்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஃபார் 2 இயர்ஸ் த டிஃபரன்ஸ் இன் த சிஏ அண்ட் எஸ்ஐ இஸ் சிஏ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு P into R by 100 the whole square. ஓகேங்களா? இப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். இந்த 2 இயர்ஸ் நம்ம கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த 2 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். சரியா? சரி, ஓகே. கிவ் ஹர் ஹவு டு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ இந்த டிஃபரன்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ டேரெக்டாகவே இஸ் ஈக்குவல் டு சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது, இட் இஸ் 5,000. ஸோ இட் இஸ் 5,000 இருக்குது. ஸோ இட் இஸ் 5,000 இன்டு வாட் இஸ் இஸ் ஆரோட வேல்யூ என்னது, இட் இஸ் 8%. ஸோ இட் இஸ் 8 by 100 the whole square. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம பிரிச்சு எழுதுவோம். ஸோ இட் இஸ் 5,000 மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு நம்ம எழுதுவோம். இன்ட்டு வாட் இஸ் இட் இஸ் 8 by 100. ஸோ இட் இஸ் 8 by 100 இன்ட்டு வாட் இஸ் இட் இஸ் 8 by 100. ஓகேவா? இப்போ நம்ம ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோமா. ஸோ 0 ஹியர் 0 ஹியர். ஸோ இந்த 0 கேன்சல். அடுத்து இந்த 0 கேன்சல். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5 இந்த 10 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 5 2 சார். திருப்பி இது 2 கேன்சல் பண்ணுவோம், 2 4 சார். ஸோ 8 அதான் 8 4 சார். we know it is 32. 4 8 சார் 32. ஸோ இட் இஸ் rupees what is it is, it is rupees 32 is your answer. you are finding only the difference here. Okay, so உங்களோட ஆன்சர் நான் எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் இட் இஸ் rupees 30. ஓகேவா? இது நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ we have finished the first one. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்டம்ஸ் செய்யறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு சமயம் நம்ம கேல்குலேட் பண்ணி தான் செய்யணும். அதனால் ஃபார்முலாஸ் பரவாக இருந்தேன். ஸோ இதுக்கு மட்டுமே 24 minutes ஆயிடுச்சு. ஓகேவா? Now we go for exercise 4.3, the second sum, true or false. So true or false also you have to do here some of the calculations here to find out what is the right answer. So here first question, first subdivision is depreciation value is calculated by the formula P into 1 minus R by 100. இது ப்ளஸில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டே போகுதுன்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்டோட கூடுது. டெப்ரிசியேஷன் மீன்ஸ் இட் இஸ் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம மைனஸ் இருக்கிறதுனால த ஆன்சர் இஸ், ஸோ அதோட நம்ம பார்த்தோம் ஒரு பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா அதை நம்ம டிப்ரிசியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் செய்யும். ஒரு மிஷின் குறைஞ்சிட்டு போகுது, ஆரோட வேலை குறைஞ்சிட்டே போகுதுன்னா அந்த சப்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் கரெக்ட் ஹியர். ஸோ வி கேன் ரைட் திஸ் ஒன் as what is it is, it is true. So the statement for this one is it is true. Next one is, if the present population of a city is P and it increases at a rate of R% per annum,
then the population n years ago would be p into 1 plus r by 100 the whole power n. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் நம்ம சொல்கிறோம். ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து பின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ தென் தி பாப்புலேஷன் என் இயர்ஸ் அகோ, அதாவது என் இயர்ஸ் அகோ மீன்ஸ் என் இயர்ஸ் பின். இப்போ 3 இயர்ஸ்ன்னு என்எஸ் இப்போ 3ன்னு போட்டோம்னா இந்த 3 இயர்ஸ் அகோனா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அப்போ நம்ம அடிஷன் யூஸ் பண்ணுவோம்னா அங்கே சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம சப்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஹியர். ஏன்னா பின்னோக்கி பார்க்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஹியர் ஃபார் திஸ் ஒன் இஸ் இட் இஸ் ஃபால்ஸ். Now we go for a third subdivision now. Third subdivision here is, it is a sum here. We have to do now, correct? So the present value of the machine is rupees 16,800. It depreciates at 25% per annum. Its worth after 2 years is rupees 945. Okay. ஸோ அப்போ என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம வந்து டேரெக்டாக எழுதாமல் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம எழுதிக்குவோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் இஸ் இந்த ப்ரெசென்ட் வேல்யூனா அப்போ அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட், கரெக்டாக? ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் பி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் ருபீஸ் வாட் இஸ் 16,800 அப்படின்னு. அடுத்தது என்ன பண்ணணும்? இட் டிப்ரிஷியேட்ஸ். அப்போ குறையுது. ஒரு மிஷினை வாங்கி நம்ம விற்கும் போது கண்டிப்பாக அதோட ரேட்டு குறைஞ்சிட்டே தான் போகும். சரிங்களா? 16,800 வாங்கிட்டு நான் 18,000 வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. யூஸ் பண்ணும்போது செகண்ட்ஸில் தான் போகும். அப்போ இட் டிப்ரிஷியேட்ஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆகுது. 25% பெர் ஆனம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த 25% குறையுது. ஓகேங்களா? அப்போ இங்கே ஆரோட வேல்யூ என்னது? ஸோ ஆரோட வேல்யூ என்ன எழுதுவோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் 25 பெர் ஆனம். ஸோ பெர் ஆனம் இப்போ பிஎன் எழுதிக்கிறோம். இட்ஸ் ஒர்த் ஆஃப்டர் 2 இயர்ஸ். அப்படின்னு அர்த்தம் என்ன வந்து 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் 2 இயர்ஸ். ஸோ இயர்ஸ் ஓகேவா? ஸோ n is equal to 2 years. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இட்ஸ் ஒர்த் ஆஃப்டர் 2 years இஸ் rupees 9,450. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் த அமௌண்ட். ஸோ அமௌண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அமௌண்டோட ஃபார்முலா என்ன நமக்கு என்ன தெரியும்? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பை ஹோல் பவர் n. ஆனால் இங்கே டெப்ரிஷியேஷன் இருக்கு. டெப்ரிஷியேஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு we write this one like this. So here A is equal to, that is capital A is equal to, இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? டிப்ரிசியேஷன் தான். டிப்ரிசியேஷன் ஃபார்முலா என்னது? P into 1 - r/100 the whole power n. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா we know what is the principal, what is the rate of interest, we know what is the number of years, right? So P is equal to, or A is equal to P into 1 - r/100 the whole power n ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ நமக்கு தெரியும். வாட் இஸ் பி வேல்யூ? இட் இஸ் 16,800. ஸோ இட் இஸ் 16,800. அப்போ இன்ட்டு நம்ம பண்ணணும். இன்ட்டு வாட் இஸ் இட் இஸ் 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ வந்து இட் இஸ் 25% பெர் ஆனம். ஸோ இட் இஸ் 25 by 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். 25 by 100 the whole power n வந்து இருக்கு. n வந்து நமக்கு 2ன்னு தெரியும். ஸோ இட் இஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ அது என்னாச்சுன்னா மொத்தமாக ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே எல்சிஎம் எடுப்போம். ஸோ இட் இஸ் 100 மைனஸ் சம்திங் எடுக்கலாம். இல்லை டேரெக்டாகவே இங்கே வந்து 1/4 போட்டுக்கலாம். எனிதிங் வி கேன் டூ. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது டேஷ் பண்ணாமே பண்ணுறேன். ஸோ இங்கே 100 எடுக்கிறேன் டினாமீட்டரில். அப்போ மேலே டினாமீட்டரில் 100 மல்டிப்ளை பண்ணணும். 100 - 25 is 75. So it is 16,800 into what is it is 100 - 25. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே ஒரு 100 எடுப்பேன், மேலே ஒரு 100 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் 100 - 25 வந்து உங்களுக்கு 75 வந்து. ஸோ இட் இஸ் 75 by 100. அப்போ இது ஹோல் ஸ்கொயர் இருக்கனால 2 தடவை பண்ணிக்குவோம். ஹோல் ஸ்கொயர்னால 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 75 by 100. இப்போ நம்ம இந்த இதில் ஜீரோஸை கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? கேன்சல் பண்ணோம்னா ஆகும் இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? வாட் இஸ் 160.
ஸோ மேலே நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 168 into 75 into 75. So no 168 into 75 into 75 equal to what is it is 945000. So the answer என்னச்சுன்னா, so it is 945 okay 0 0 0 by நமக்கு என்ன இருக்குது கீழே 100 இருக்குது. ஸோ அந்த 100 தான் உங்களோட டினாமினேட்டர். அப்போ அந்த 2 ஜீரோஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன பார்க்கணும்னா, ஸோ இட் இஸ் ருபீஸ் what is it is 9450. ஓகேங்களா? இதை நம்ம ட்ரூ ஆஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்னன்னா இட்ஸ் ஒர்த் ஆஃப்டர் 2 years இஸ் ருபீஸ் 9450 தான் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வி கேன் ரைட் திஸ் ஒன் அஸ் வாட் இஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகே, now we go for your fourth subdivision. Fourth subdivision நல்லா பார்த்தீங்கன்னா what is it is the time taken for rupees 1000 to become 1331 at 20% per annum compounded annually is 3 years. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம், டைம் டேக்கன் எடுக்கணும். இப்போ எவ்வளோ நாள் ஆகும், டைம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நான் வந்து வாட் இஸ் வி டேக் திஸ் ஒன் அஸ் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். டைம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறது போல எண் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ எதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று எண் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் ருபீஸ் 1000 டு பிகம் 1331. அப்போ 1000 rupees தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நமக்கு அது 1331 rupees தான் வெளியே வரணும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது என்னதுன்னா, ஸோ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் ருபீஸ் 1000. எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன ஆகும், அப்போ அமௌண்ட் நமக்கு வெளியே வரப்போகிற அமௌண்ட்டும் நமக்கு தெரியும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ருபீஸ் வாட் இஸ் இட் இஸ் 1331. ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரியும். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 20%. ஸோ அப்போ ஆர் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் 20%. என்னது பெர் ஆனம். ஸோ இட் இஸ் பிஏன்னு. ஓகேவா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் 20% பெர் ஆனம். இதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் என் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது, P is equal to A is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஸோ அப்போ நான் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க முக்கியமானது, n is equal to 3 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 years செக் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம 3 years செக் பண்ண முடியும். இதுதான் ஆன்சராக இருக்குது. இஸ் 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ 3 years வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுதான் இப்போ இதில் வரல, 3 years வரல அப்படின்னா அது ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கலாம். 3 yearsக்கு வர்ற ஆன்சர் வந்துச்சுன்னா அது ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாட் இஸ் இட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் இட் இஸ் ஏ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என். ஸோ இந்த ஃபார்முலா இந்த இங்கே இருக்குது. இதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ பி இன்ட்டு P into 1 plus R by 100 the whole power. இதுதான் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறது அமௌண்ட்டு. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியும். ஸோ அமௌண்ட்டும் நமக்கு தெரியும். ஸோ அமௌண்ட் என்னது, அது வந்து 1331 rupees. ஓகே, அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட்டும் நமக்கு தெரியும். இட் இஸ் 1000 rupees. ஓகே, 1000 rupees இன்ட்டு வாட் இஸ் இட் இஸ் 1 ப்ளஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, அது வந்து 20% பெர் ஆனம். அதனால் அப்படி எழுதிடுறோம். ஸோ இட் இஸ் 20/100 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? த ஹோல் பவர் வாட் இஸ் இட் 3 years பண்ணிடுவோமா? 3 years பண்ணி பார்ப்போம். இந்த ஆன்சர் வருதான், இந்த ஆன்சர் வருதான் பார்ப்போம். ஓகேவா? அப்போ 3 years பண்ணி பார்ப்போம். n இஸ் ஈக்குவல் டு 3 years எடுத்துக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி செஞ்சு ஸோ அமௌண்ட் அப்போ வந்து 1331 எடுத்துக்கணும். இதை சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை சால்வ் பண்ணணும். ஸோ வி கெட் ஹியர் வாட் இஸ் த ஹோல் பவர் 3. ஸோ
அப்போ இது என்ன ஆகும்? which is equal to, so what is it is, it is 100 இங்கே இருக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டர் 100 இருக்கும். இப்போ நியூமரேட்டர் 100 ஆயிரும். 100 + 20 is 120. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது 1000 into what is it is 120 by 100. இப்போ எத்தனை டைம்ஸ் எழுதணும்? அப்படி 3 டைம்ஸ் எழுதணும். ஏன்னா அது மேலே கியூப் இருக்கு. ஸோ இன்ட்டு 120 by 100 into 120 by 100. இப்போ ஜீரோஸை கேன்சல் பண்ணுவோமா? ஜீரோஸை கேன்சல் பண்ணிங்கன்னா இது மொத்தம் 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே 2 ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஜீரோவும் அப்புறம் இந்த ஜீரோவும் அப்போ என்ன நான் கிடச்சிடும் நமக்கு 12 into 12 into 12. ஸோ இதில் செக் now. ஸோ வாட் இஸ் தட் இஸ் 12 into 12 into 12 இஸ் ஈக்குவல் டு 1728 வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா, ஸோ இஸ் ஈக்குவல் டு 1728 rupees. இப்போ 1000 ரூபா போட்டுட்டு 3 வருஷம் கழிச்சு 20% வட்டினா 20% வட்டினா உங்களுக்கு 1728 ரூபா வருது. இது ருப்பீஸ்னு போடுவோம். ஆனால் அவன் கொடுத்துருக்க வேல்யூ என்னது? அமௌண்ட் வந்து 1331 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? Now we go for the fifth subdivision. Now we go for your second sum for fifth subdivision. The compound interest on rupees 16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is rupees 2522 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆன் rupees 16,000 கொடுத்துருக்காங்க. ஃபார் 9 months கொடுத்துருக்காங்க. 20% per annum காம்பவுண்டட் குவார்டர்லி வே கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் rupees 2502 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதி. ஸோ வாட் இஸ் தட் இஸ், we write this one as fifth question subdivision. Sorry. So here what is that is, it is rupees 16,000 நம்ம என்ன எடுத்துக்கோம், PA, that is principal amount. So principal is equal to what is that is, it is rupees what is that is 16,000. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னது, ஃபார் 9 months கொடுத்துருக்காங்க. ஸோ 9 months எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் குவார்டர்லி வேறு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் 6% எடுத்துக்கோங்க. 6% கொடுக்குறாங்க. ஸோ R is equal to what is it is they are given it is 20%. ஓகேங்களா? 20% கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து நம்ம குவார்டர்லிக்கு நம்ம பண்ணுறோம். இது பெர் ஆனம் PAன்றது. அப்போ குவார்டர்லி மீன்ஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம இதை வந்து R/4 எழுதணும். ஸோ we write this one as what is it is R/4. குவார்டர்லி ஃபஸ்ட்டு மாற்றிக்கும். அப்போ 4 மாதம் வரை வட்டி வந்துடும். R/4னா இட் இஸ் 20/4. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ண என்ன ஆகும்? ஸோ இட் இஸ் அப்போ 5% தான் நம்மளோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கும். ஸோ 5% எழுதிட்டோமா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தட் இஸ், ஸோ 3 எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்குங்க சார்? நான் 4 குவார்ட்டர்லினா இருக்குது. மொத்தம் எத்தனை மந்த்ஸு? மொத்தம் வந்து 12 months இருக்குது. 12 monthஸில் நம்ம வந்து குவார்ட்டர்லினா 4 பங்காக பிடிக்கிறோம். ஸோ 1 2 3 4 4 பங்குனா அப்போ எத்தனை மாதம்? 3 months 3 months 3 months 3 months. அதுதான் வந்து டோட்டல். சரிங்களா? அப்போ இதில் 9 months தான் நம்ம கேட்டுக்காங்க. சரிங்களா? இதில் 9 months தான் கேட்டுக்காங்க அதில். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ 9 monthsனா என்னது? 3 6 9 months. அப்போ இந்த ஒரு இயர் நம்ம வந்து எப்படியாவது நம்ம கேன்சல் இந்த வர்ற இந்த 3 மாதத்தை கழிக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபார்மாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாகவே நம்ம எழுதிடுவோம்ல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் P into what is that is 1 plus R/100 the whole power n. இதெல்லாம் ஒன்று தான். whole power n
மைனஸ், நல்லா கவனிக்கணும், இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இந்த கடைசி இதுக்கு சேரல, அப்போ அது மைனஸ் என்ன சார், -1 போடுறோம். ஓகே, ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 -1. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா வந்து நமக்கு அமௌண்ட்டோட ஃபார்முலா தான் சார். எப்படி நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போடுறீங்க அப்படின்னா இதில் போடணும், ஏன்னா இதில் குவார்ட்டர்லி 9 மந்த்ஸ்க்குள்ள சப்ராக்ட் பண்ணணும். அதனால் இது நான் இதிலே பண்ணுங்க, P இன்ட்டு திஸ் ஒன் மைனஸ் P, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை அப்படியே மைனஸ் பண்ணிடும். ஓகேங்களா, அப்போ எத்தனை வந்து நமக்கு குவார்ட்டர்லி வரணும், மொத்தம் 3 குவார்ட்டர்லி. சரிங்களா, 1, 2, 3 3 குவார்ட்டர்லிஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ போடணும், நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 16,000 rupees. ஸோ இது 16,000 எழுதிக்கிறேன். ஸோ 16,000 ஓகே இன்ட்டு வாட் இஸ் 1 ப்ளஸ் R என்னது, R is 5. ஏன்னா நம்ம குவார்ட்டர்லி கண்டுபிடிச்சே வச்சுட்டோம். ஸோ இட் இஸ் 5/100. ஹவு மெனி இயர்ஸ், ஸோ எவ்ரி குவார்ட்டர் இயர் தான் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ எவ்ரி குவார்ட்டர் இயர்னா மொத்தம் நான் இப்போ குவார்ட்டர் இயர்ஸ் பார்க்குறோம். இதில் ஒரு 4 மந்த்ஸு, இதில் ஒரு 3 மந்த்ஸு, இதில் ஒரு 3 மந்த்ஸு, இது மந்த்ஸ், மொத்தம் 9 மந்த்ஸ். ஸோ அப்போ 3 குவார்ட்டர்லி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அப்போ 3 குவார்ட்டர்லி பார்க்கும்போது இந்த ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கிறேன். ஹோல் பவர் 3 -1. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த கொஷின் ஆன்சர் வந்து, ஸோ இட் இஸ் 5 வந்து என்ன ஆகும், 100 மேலே 100 ஆயிரும். ஸோ இட் இஸ் 20ன்னு வச்சுக்கோமா. ஸோ 2 கேன்சல் பண்ணி, ஸோ இது 2 கேன்சல் பண்ணோம்னா ஸோ இட் இஸ் 20 டைம்ஸ். அப்போ இங்கே ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 20 எல்சிஎம் எடுத்தோம்னா 20 + 1 is 21. ஸோ இட் இஸ் 16,000 into what is 21 by what is 21 by 20 the whole power 3. Okay, whole power 3 minus obvious. Now we find out what is the 21 cube here. Okay, so 21 cube na 21 into 21 into 21 is equal to 9,261. So அப்போ இது என்ன மாறும்னா which is equal to 16,000 முதல்ல அந்த ப்ராக்கெட்டை முடிச்சிருக்கோம். ஸோ 16,000 into what is 21 cube-ன்றது 9,261. ஸோ it is 9,261. ஓகேவா, அடுத்து இந்த 20 cube என்ன ஆகும், ஸோ it is 20 into 20 into 20 is 8,000, correct? So 20 into 20 into 20 is equal to 8,000. Okay. So இந்த 8,000 கீழே டினாமினேட்டரில் வர்றதுக்கு முன்னாடி டேரெக்டாகவே நம்ம எழுதிடுவோம். ஸோ ஒரு ஸ்டெப்பாக போகணும். 8,000 ஓகேவா, 8,000 ஆயிடுச்சு. மைனஸ்க்கே ஒரு 1 இருக்குது சார், அதில் மேலே கீழே 8,000 மேலே 8,000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் 8,000 ஆகிடும் மேலே நியூமரேட்டர். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். 9,261 minus 8,000 equal to 1,261. ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஸோ which is equal to 16,000 into 1261 by 8,000. இந்த 3 ஜீரோஸும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஜீரோஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 3 ஜீரோஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்து என்ன கேன்சல் பண்ணுவீங்க, 8 2 சார் 16. ஸோ இப்போ இந்த 2 into 2 1261 போட்டு பாருங்கள். ஸோ 1,261 into 2 அப்படின்னா இது இஸ் 2,522. அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஓகேவா, அப்போ இது என்ன ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ட்ரூன்னு எழுதிக்கலாம். It is true. Okay, so we have finished the second sum also in exercise 4.3. Now we go for exercise 4.3, the third sum. Find the compound interest on rupees 3,200 at 2.5% per annum
for 2 years, compounded annually. So these are the things they are given here. You have to find out what is the compound interest, that is CI. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சி கண்டுபிடிக்கணும். முன்னாடி நம்ம என்னென்ன எழுதிக்கும். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் இதை கிவன் ஹியர். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ருபீஸ் வாட் இஸ் 3200. ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 2.5%. என்ன கொடுத்துருக்காங்க, பெர் ஆனம். ரொம்ப முக்கியமானது பிஏ எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ். n is equal to எவ்வளோ, that is 2 years. So it is 2 years. ஓகேங்களா. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்களோ அதை தனியாக பிரித்து எழுதிக்கும். எது பிரின்சிபல், எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எழுதிட்டோம். இப்போ நம்ம காம்பவுண்டு ஆனுவலி தான் கேட்டுருக்காங்க. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு தேவை. அப்போ இது ஹாஃப் அலி எதுவுமே கொடுக்கவே இல்லை அவங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி, we have A capital A is equal to P into 1 plus R by 100 the whole power n. கரெக்டா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் காம்பவுண்டர்ஸ் நடிப்போம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும், ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் ஹியர். ஸோ இட் இஸ் 3200. 3200 தான் உங்களோட அமௌண்ட்டு, உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு. இன்டூ வாட் இஸ் 1 ப்ளஸ் ஆரோட அமௌண்ட் எவ்வளோ, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.5% கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமலில் இருக்குது. ஸோ இட் இஸ் 2.5 divided by what is 100. 2.5 divided by 100 the whole power. What is the n value, n is equal to 2 years. So it is 2. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே which is equal to 3200 அப்படியே தான் இருக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டு. 3200 இன்ட்டு, ஸோ இங்கேயே நம்ம 100 நம்ம வந்து வாட் இஸ் எல்சிஎம் மெத்தடில் நம்ம வந்து 100 இங்கே எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100 மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன ஆகும், 100 ஆயிரும். 100 + 2.5 is 102.5. ஸோ இட் இஸ் 102.5. ஓகே, டிவைடட் பை வாட் இஸ் 100. ஓகேங்களா, டிவைடட் பை 100 the whole square is there. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, we have to find out what is the whole square இருக்கனால அதை பிரித்து எழுதிக்கணும். ஸோ அதை பிரித்து எழுதுறோம்னா என்ன ஆகும், ஸோ which is equal to what is 3200 into, so 3200 into 102.5 divided by 100. ஓகே, into the ஸ்கொயர் இருக்கனால 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். into 102.5 divided by 100. ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் இந்த 2 ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2 ஜீரோஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வி மல்டிப்ளை ஹியர். ஓகேவா. அப்போ என்னென்ன டெசிமல் பாயிண்டில் இருக்குது, 102.5 102.5. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா வாட் இஸ் 102.5 இன்ட்டு 102.5. ஓகே, அது வந்து இவ்வளோ வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு 32 போடணும் நியூமரேட்டரில். ஸோ இன்ட்டு வாட் இஸ் 32 பண்ணிங்கன்னா இட் இஸ் 336200. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 336200. what is the whole divided by what is 100. You have to multiply and see sir, because calculator யூஸ் பண்ண முடியாது. 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம், 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா வந்து நமக்கு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து என்னென்னா தட் இஸ் ஏயோட வேல்யூ என்ன தான், ருபீஸ் 3362. ஓகேவா. ஸோ இது வந்து அமௌண்ட் படிச்சுட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அது 50 தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது நம்ம இன்னும் நான் காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்டர்ஸோட ஃபார்முலா என்னன்னா சிஐ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் capital A, that is A minus amount minus the principal amount, that is A minus P. அப்போ அமௌண்ட் என்னதுன்னா இது வந்து 3362. ஓகே, மைனஸ் வாட் இஸ் த பிரின்சிபல் வேல்யூ, இட் இஸ் given as 3200. ஸோ இட் இஸ் 3200. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து வாட் இஸ் 3362 minus 3200 equal to 160 rupees. ஸோ which is equal to, ஸோ உங்களோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்ததுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இட் இஸ் ருபீஸ் 162. இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா. ரைட் ஆல்வேஸ் லைக் திஸ், ருபீஸ் 162 பார் திஸ் ஹைஃபன் லைக் திஸ்.
Okay, this is your answer for your third sum. Okay, so we finish the third sum also. Now we go for exercise 4.3, fourth sum. Find the compound interest for 2.5 years on rupees 4,000 at 10% per annum if the interest is compounded yearly. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா என்னன்னா 2.5 years கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து இந்த ருபீஸ் 4,000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது ஆர் வந்து 10% per annum. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் இயர்லி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இந்த 2.5 yearsன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 1/2 இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்தாலே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வாட் இஸ் தட் இஸ்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா பிகாஸ் when interest is compounded annually but the time period is in the fraction, mixed fraction ஆகும்போது a b by c, yes we have to use this formula. A is equal to 1 plus r by 100 the whole power a into 1 plus b by c into r by 100. இதோட புக் ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கும். அதனால நம்ம வந்து we go with what is it is our own method. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னு நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஸோ what is this 4,000 is, that is a principal amount, correct? So we write this one as what is that is principal. So P ஓட எவ்வளோனா P வந்து rupees 4,000. ஓகேவா? அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்ன்றது என்னது? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ், இட் இஸ் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது பெர் ஆனம். ஸோ பிஏன்னு எழுதிக்கணும். ஸோ இது எல்லாமே ஓகே தான். அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா என் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 2.5 years. So here we have to go and write this one as it is 2 1/2 years. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனையும் இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனையும் ஏபிபிசியும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எந்த பிளேஸில் அது ஏ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்போ ஏக்கு இடத்துல வந்து இது வந்து நம்ம 2 வந்து நம்மளோட ஏ வேல்யூ, இந்த ஸ்மால் ஏ வேல்யூ. இந்த 1ன்றது வந்து வாட் இஸ் தட் இஸ் பி வேல்யூ. ஸோ இது இந்த 1ன்றது வந்து பி வேல்யூ. அதே மாதிரி இந்த 2ன்றது சி வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை பிரித்து நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் வி கோ இன்சைட் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r by 100 ஹோல் ஏ இன்ட்டு 1 + b by c இன்ட்டு ஆர் பை 100. இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து அமௌண்ட் கண்டுபிடிப்போம். ஆனால் கொஸ்டின் படி என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் ஹியர்? ஸோ இட் இஸ் 4,000. ஸோ 4,000 அப்படி எழுதிக்கிறேன். ஸோ 4,000 இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் 1 plus what is r here? R is 10% per annum. So it is 10. Okay, 10 by 100. Okay, the whole power what is that is a. So a ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு இந்த ஃப்ராக்ஷன் படி? ஸோ a ஓட வேல்யூ என்னது 2. ஸோ அந்த 2 இங்கே எழுதிக்கும், the whole square. So here into what is that is 1 plus b by c into r. So b by c என்ன அர்த்தம்? 1/2. So 1/2 into r. So it is 1/2 into r ஓட வேல்யூ என்னது? It is 10. So into 10. So இது multiplication sir. So இது into 10. The whole divided by இந்த divided by 100. இது மேலே பவர்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் அப்படியே எழுதிடுறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டு கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 10. ஸோ அப்போ இது 1 + 5/100 போடுறோம். ஸோ அப்போ அது என்னவா வரும்னா which is equal to, so it is 4,000 அப்படியே இருக்கட்டும். 4,000 into, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும், 100 எடுக்கணும். அப்போ எல்சிஎம் இங்கே 100 எடுத்தேன்னா மேலே நான் 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அது 100 ஆயிரும். 100 + 10 வந்து 110 ஆயிரும். ஸோ இட் இஸ் 110/100. 110/100 the whole square இருக்கு. அப்போ 110/100 into 2 டைம் எழுதிக்குவோம். that is 110. இல்லைனா what is that is we cancel the zeros here, then we do it will be easy. The whole square னே போட்டுக்கலாம். ஸோ into here இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னாச்சு? it is 1 plus what is that is 5/10. 5/100 சாரி. ஸோ இது என்ன ஆகும்? அப்போ it is 100. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 100 மல்டிப்ளை பண்ணணும், மேலே நியூமரேட்டர் 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ
So 100 plus 5 is 105. So it is 105 by 100 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ த ஆன்சர் வில் பி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இட் இஸ் 4000 into what is it is 11 into 11. இப்போ கீழே டினாமினேட்டர் எனக்கு 11 by 10, இங்கே 11 by 10. ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கொயர் இருக்கு. ஸோ இன்ட்டு வாட் இஸ் இட் இஸ் 105 by 100. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த 0 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 0 இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் 0 இதுலேருந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது 0 இங்கேருந்து இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வேல்யூ வந்துச்சு உங்களுக்கு? ஸோ இட் இஸ் ஒன்லி 4 மட்டும் தான் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா 4 2 டேபிள் கேன்சல் பண்ணுவோம். 2 2s are 4. Here it is 2 5s are 2. அதே போல் இங்கே 5 டேபிள் இருக்குது. 5 டேபிளும் இந்த 105 கேன்சல் பண்ணலாம். ஸோ ஹியர் இட் இஸ் 2s are 10, 5 1s are 10. ஸோ அப்போ 21 தான் ஆன்சர். அப்போ 2 into 11 into 11 into 21. That is your answer. Right? So then we will get here what is it is. We can check here the answer now. So it is what? 2 into 11 into 11 into what is it is 21. So the answer will be 5082. Okay, so அப்போ the 5082 தான் நம்மளோட ஆன்சர். That is your amount. So we write here what is it is. It is 5082 is the amount here. So which is equal to the amount is, that is A oda value என்னதுன்னா A oda value வந்து rupees. It is 5082 rupees. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க சொல்லவே என்ன ஆன்சர்னா வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ சிஐன்றது ஃபார்முலா என்னது? சிஐ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ வாட் இஸ் இட் இஸ் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ வரும்? அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் 5082. ஓகேங்களா? மைனஸ் என்னது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 4000. ஸோ இட் இஸ் 4000. ஸோ இது ரெண்டும் செப்பரேட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் தி ஆன்சர் அஸ் வாட் இஸ் இட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் 1084. ரைட்? ஸோ 1082. ஸோ இது அமௌண்ட் இஸ் rupees. யூ ஆர் ரைட் சொன்னஸ். காம்பவுண்ட் இஸ் rupees 1082. ஓகேங்களா? திஸ் இஸ் யுவர் ஆன்சர். திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். செப்பரேட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். 5 minus 4 is 1. இந்த 082 082 அப்படி வந்துடும். இன்னும் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும்னா பார்ப்போம். 5082 minus 4000 அப்படி பார்த்தீங்கன்னா 1082 வந்துச்சா? So this is your answer for your what is it is fourth sum. Okay. So we have finished the fourth sum also. Now we go for exercise 4.3. The sum. A principal becomes rupees 2028 in 2 years at 4% per annum compound interest. Find this principal. So இதில் பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுக்கல. இதை நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை எடுக்கக்கூடாது. The principal becomes rupees 2028. It is 2028 rupees. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு இந்த மாதிரி மாறுது 2 இயர்ஸில் 4% ஆனோம் பெர் ஆனம்பத்தோட மாறுது அப்படின்னா அப்போ இந்த அமௌண்ட் என்னதுன்னா அதை தான் நம்மளோட ஏ அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே இங்கே நம்ம பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? அப்படி சொல்லி அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் rupees இட் இஸ் 2028. ஸோ நம்ம 2 வருஷம் கழிச்சு எடுக்க போகிற வேல்யூ. ஆனால் எவ்வளோ முதல் போட்டாங்க அடுத்து தான் பிரின்சிபல் அமௌண்ட், அது நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? n இஸ் ஈக்குவல் 2 years. ஸோ n வந்து 2 yearsன்னு சொல்கிறாங்க. 2 வருஷம். ஸோ அதான் n எடுத்துருக்கோம். அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? அது R. ஸோ R இஸ் ஈக்குவல் டு அடுத்த இட் இஸ் 4%. ஸோ 4% பெர் ஆனம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது? A is equal to P into 1 plus R by 100 the whole power n தான். ஸோ அப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் ஆனுவலி. இதில் எதுவுமே ஹாஃப் இயர்லியோ குவார்டர்லியோ எதுவுமே கொடுத்துருக்கல.
அப்போ நம்ம ஆனுவலி தான் எடுத்துக்கலாம், அதாவது பெர் ஆனுவல் தான் இருக்குது 4%. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் A is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஓகேங்களா? இதில் நமக்கு அமௌண்ட் தெரியும், இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அமௌண்ட்டுக்கு இடத்துல நம்ம வந்து இதை 2028 எழுதிக்கணும். ஸோ இட் இஸ் 2028 is equal to what is it is P நமக்கு தெரியாது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதனால் Pன்னு எழுதிக்கிறேன். P into what is it is 1 plus what is it is R is equal to 4% தான் R%. So it is 4 by 100. 4 by 100. What is it? How many years are there? 2 years. So என்னோட வேல்யூ வந்து 2 the whole square. So அப்போ இது என்ன மாறும்னா it will be changed into what is it is you can change here, it is 2028 as it is equal to. இப்போ இந்த முதல் அந்த ப்ராக்கெட் இருக்கிறதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட் மொத்தமாக அழிச்சிடலாம். ஸோ இட் இஸ் 425 டைம்ஸ் வந்து 100 ஆகும். 25 + 25 + 25 + 25. ஸோ ஓகே வந்து 100 தான் இருக்கும். ஸோ 25 into 4 is equal to 100. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ கேன்சல் பண்ணும்போது எல்சிஎம் என்ன ஆகும், இங்கே ஒரு 25 நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே 25, அப்போ இங்கே நம்ம 25 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எப்படி கெட்டிங் திஸ் ஒன் இங்கே அந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் 25 + 1 is it is 26. ஸோ அந்த P அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ P into 26 by 25 the whole square. ஓகேங்களா? சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஹியர் இப்போ எப்படி எழுதலாம்னா இந்த இருக்க மொத்த ஃப்ராக்ஷனையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ கொண்டு போனோம்னா வெறும் நம்ம P வேல்யூ மட்டும் இந்த பக்கம் இருக்கும். P மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லா நம்பர்ஸையும் எழுதிடும். அப்போ 26 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 25 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா இட் இஸ் 2028 into what is it is 25 வந்து நியூமரேட்டராக போயிடும், 25 மேலே போயிடும் நியூமரேட்டரில். ஸோ இட் இஸ் 25 into 25. So it is 25 into 25 நியூமரேட்டராக போயிடும். the whole divided by இந்த 26 ஸ்கொயர்ன்றது டினாமினேட்டராக வந்துடும். ஸோ இட் இஸ் 26 into 26. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம பிரின்சிபல் வேலையை கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம் எல்லாத்தையும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், வாட் இஸ் இட் இஸ் ஸோ இட் இஸ் 2028 into 25 into 25. ஸோ இது வந்து 1,12,1,267,500. ஸோ இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா இட் இஸ் 1 2 6 what is it is 6 7 500. ஸோ 500 மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் முடியாது எக்ஸாம்பிள். ஸோ 26 into 26 எவ்வளோ? 26 into 26 வந்து ஸோ இட் இஸ் 26 into 26 it is equal to 676. ஸோ இது வந்து 676. இதை நம்ம கேன்சல் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நம்ம வந்து டிவைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதை ரெண்டும் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் இட் இஸ் 1,2,6,7,500 டிவைடட் பை வாட் இஸ் 676 போட்டிங்கன்னா அது 1,875 rupees. அதான் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஹியர் வில் கெட் திஸ் ஒன் as principal amount is you write the answer is rupees. So it is 1,875. So it is 1,875 is your answer for the fifth sum. So இங்கே திருப்பி எழுதிடுறேன். ஸோ the answer வந்து 1,875 தான் உங்களோட ஆன்சர். இது எழுதும் போது கரெக்டாக நீங்கள் ருபீஸ் போட்டுக்கணும். ஸோ ருபீஸ் போடணும் கண்டிப்பாக எல்லா சமயத்துமே. பாப்புலேஷன் வந்து தேவையில்லை, இந்த மாதிரி டேஷ் போட்டு நம்ம பண்ணிக்கணும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? So we have finished the fifth sum also. Okay, we continue the next sums 6 to 15 I think. So to tomorrow class. Okay, thank you students.